பார்க்க வந்துருக்கா அப்படி பழிப்பெடுத்துருக்க நான் நினைக்கிறேன். சிவபெருமான் இதான்டா. எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற திருவாலஞ்சுழிங்கிற ஊரில் இருக்கிற திருவாலஞ்சுழிநாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்குள்ள சுவாமியோட பேர் இன்னொரு சடைமுடிநாதர் பேருங்க. அது அவ்வளோவா இந்த ஊரில் இருக்கிற யாரை கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. இந்த கோயிலை முக்கியமாக விநாயகர் கோயில் தான் எல்லாருமே கூடுறாங்க. சிவபெருமான பேரை சொன்னால் யாருக்குமே தெரியல. நாங்களே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி யாரை கேட்டாலுமே இந்த சிவன் கோயில் இல்லைங்கிற மாதிரியே தான் சொல்கிறாங்க. இந்த சிவன் கோயிலே தெரியல கிட்டத்தட்ட இப்போ சொல்ல போனால். வெள்ளை விநாயகர்னு சொன்னால் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் யாரும் ஒரே ஒரு யாருன்னு இதில் ஒருத்தர் தான் வந்து சடைமுடிநாதர் கோயில் இதுதான்ப்பா, கோயிலுக்கு பின்னாடி தான் சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாசலேருந்து பார்த்தா பின்னாடி சிவன் கோயிலே தெரியாது. அவ்வளோ பெரிய கோயிலே மறைச்சிரும். உள்ளே போய் விநாயகரை கும்பிட்டு பின்னாடி தான் சிவன் கோயிலே இருக்கும். அதனால் போகும்போது பார்த்து போங்க. இங்குள்ள சுவாமியோட பேர் திருவாலஞ்சுழிநாதர் சடைமுடிநாதர். தாயோட பேர் பெரிய நாயகி பிருங்கிய நாயகி. தலவிருச்சம் வில்வம். தீர்த்தம் காவேரி அரசலாறு ஜடா தீர்த்தம். புராண பேர் திருவாலஞ்சுழி. இப்போயும் இந்த ஊரோட பேர் திருவாலஞ்சுழி தாங்க. இங்கே திருநாவுக்கரசரால் பாடல் பெற்றிருக்குது. அலையர் புனல் கங்கை நங்கை காண அம்பலத்தில் அருநட்டம் மடிவேடம் தொலையாத வென்றியார் நின்றியூரும் நெடுங்கலமும் மேவிடையை மேல் கொண்டு இளையார் படை கையிலேந்தி எங்கும் இமையவரும் உமையவளும் இறைஞ்சி யோத்த மலையார் திருவிலம் பொன்னி சூழ்ந்த வலஞ்சுழியே உடைக்கி மருவினார் என திருநாவுக்கரசர் அவர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, தேவேந்திரன் அகல்யையால் ஏற்பட்ட சாபத்தை போக்க கொள்ள பொருட்டு விநாயகரை கையில் எடுத்துக்கொண்டு பூலோகத்தில் உள்ள சிவதலங்களை தரிசனம் செய்துவிட்டு இத்தலத்திற்கு வந்தடைந்தார். அப்போது சுவேத விநாயகர் இத்தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்டு சிவனை வேண்டினார். எனவே இத்தலத்து சிவன் ஒரு சிறுவனாக வடிவில் இந்திரன் முன் வந்தார். இந்திரன் சிறுவனிடம் விநாயகரை இருந்த பொட்டியில் சிறுவன் கையில் கொடுத்து, நான் சிவபெருமானை வழிபட்டு வரும் வரை கையில் வைத்திரு என்று கூறி சென்றான். சிறுவனாக வந்த சிவன் இந்திரன் சென்ற பிறகு விநாயகரை தரையில் வைத்துவிட்டு மறைந்தார். இந்திரன் சிவனை வணங்கிவிட்டு திரும்பி வந்தார். சிறுவனாக காண தேடி அலைந்தார். அவன் பலிபீடத்தின் அடியில் விநாயகரை இருந்ததைக் கண்டு கையில் எடுக்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. எனவே விநாயகர் இருக்குமிடத்தை சுற்றிலும் விஸ்வகர்மை கொண்டு இந்திர ரதம் செய்து இந்திரலோகம் இழுத்து செல்ல முயன்றார். அப்போது விநாயகர் ஆச்சரியமாக தோன்றி, நீ வருடம் ஒரு முறை சதுர்த்தியன்று எமை பூஜை செய்தால் வருடம் முழுவதும் பூஜை செய்த பயனை அடைவாய் என்று கூறினார். இந்திரனும் மனம் மகிழ்ந்து அதன்படி வருடம் தோறும் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி என்று இங்கு வந்து விநாயகரை பூஜை செய்து அருள் பெற்று செல்வதாக புராணங்கள் கூறுகிறது. சுவேத விநாயகர் பார்க்கடல் நுரையில் செய்யப்பட்டவர் என்பதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. வஸ்திரம் சந்தனம் புஷ்பம் ஆகியவைகளும் சாத்தப்படுவதில்லை. அபிஷேகங்களுக்கு பதிலாக பச்சை கற்பூரம் மட்டுமே பொடியாக செய்து திருமேனியில் கைப்படாமல் தூவப்பட்டு வருகிறது. சிற்பமும் முருகனுக்கு 6 படை வீடுகள் இருப்பது போல விநாயகருக்கு இந்தியா முழுவதும் 10 படை வீடுகள் உள்ளன. அதில் இத்தலம் ஒரு படை வீடு என்பது சிறப்பு. இங்கு விநாயகரை வெள்ளை நிறத்தில் காட்சியளிப்பது மிகவும் விசேஷம். இது விநாயகரோட திருமணத்தலம். மகாவிஷ்ணுவின் நேர்த்திர கமலத்திலிருந்து தோன்றிய இந்திரா தேவியாக கமலாம்பாளையும் பிரம்மாவின் வாக்கிலிருந்து தோன்றிய புத்தி தேவியாக வாணியையும் இத்தலத்தில் சுவேத விநாயகர் பெருமான் திருமணம் செய்து கொண்டார். எனவே திருமண தடைபடுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களும் இங்குள்ள சுவேத விநாயகர் பெருமானை வழிபட்டு தங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேறும் என்பது நம்பிக்கை. பொங்கிய காவேரி. மகா கணபதியின் திருவருட் கருணையினாலேயே அகஸ்திய முனிவரின் கமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட காவிரி அன்னை சோழ நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் செய்தியை அறிந்த சோழ மன்னன் ஹரித்வாரஜன் தனது பரிவரணங்களுடன் சென்று காவிரி அன்னையை வழிபட்டு எதிர்கொண்டு அழைத்து வந்தான். சக்தி வனம் எனப்படும் இத்தலத்திற்குள் வரும்பொழுது இங்குள்ள சிவனை காவேரி அன்னை வலம் வந்து வழிபாட்டு ஈசனாகிய பாகத்தின் உள்ள பிளத்துவாரத்தின் வழியாக வலம் சுழிந்த வண்ணம் உட்புகுந்தாள். இதனை கண்ட மன்னர் பலவித யுக்திகளை உபயோகங்களையும் மேற்கொண்டு பிளதுவாரம் அடைபடாமல் போனது. உடனே அருகில் உள்ள கோட்டையூர் என்ற ஸ்தலத்தில் தவம் இயன்றி வந்த அரண்ட மகரிஷி என்ற முனிவரிடம் சென்று மன்னர் முறையிட்டான். இதை கேட்ட முனிவரும் திருவாலஞ்சுழி வந்தடைந்து சிவனை வழிபட்டு பிளதுவாரம் அடைபட்டு காவேரி மீண்டும் மேலெழுந்து ஓட வேண்டினர். அப்போது சிவன் அசரீதியாக தோன்றி, சடையுடன் கூடிய முனிவரே அல்லது முடியுடன் கூடிய மன்னரே, ஒருவர் இந்த பிளதுவாரத்தினுள் உட்புகுந்து
அல்லது புகுந்தோலோகிய காவிரி அடைபடாது என்று கூறினர். உடனே ஹரண்ட மகரிஷி காவிரி தேயை வணங்கி அதன் சீற்றத்தை குறைத்துவதுடன் அப்படியே தன்னுள் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இத்தலத்தின் வர்ணனா மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலில் அமுதம் கடைந்தனர். வாசுகியான மந்திர மலையின் பாரம் தாங்காமல் தனது கொடிய விஷத்தை பார்க்கடலில் கக்கியது. அதன்படி கக்கப்பட்ட அகலகால விஷத்தின் கொடுமையை தாங்காது தேவர்கள் அசுரர்களும் ஈசனிடம் சென்று முறையிட்டனர். ஈசன் அவர்களிடம் எந்த செயல் செய்யும் முன்பும் விநாயகரை வழிபட வேண்டும் என, நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட்டால் தடையின்றி அமுதம் கிடைக்கும் பெறுவீர்கள் என அருளினார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அடைந்து கடல் நுரையில் சேர்த்து விநாயகர் வடிவம் செய்து வழிபட்டனர். அதன்பின் பார்க்கடலை கடைந்து அமுதமும் கிடைத்தது மகிழ்ந்தனர். விநாயகரை பார்க்கடலில் உள்ள அமுதமாகிய கடல் நுரையினால் உருவானதால் சுவேத விநாயகர், வெள்ளை விநாயகர் என பெயர் பெற்றார். தேவர்களால் தோற்றுவிக்கப்பட்டாமையால் இவ்விநாயகர் தேவர்களின் ஆத்மார்த்த பூஜை மூர்த்தியாகவும் இருந்து அருள்பாலித்து வருகிறார்.